சார் வெறும் 32 வருஷம் தான் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். அந்த 32 வருஷம் வாழும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மன்னன் போய் குதிரை வாங்கினோடான்னு சொன்னால் அவர் இறைவன் மேலே உள்ள பற்றுனால நமசிவாய வாழ்க நான் தாழ் வாழ்க திருவாசகம் என்ற பதியத்தை பாடி ஒரு 55 பாடலை பாடிட்டு நான் திருவாசகத்தில் உருவாது ஒரு உருவாசகம் உருவார் அப்படின்னு எழுதிட்டார். கடவுள் இறங்கி வந்து நான் மேலே இறங்கி நேராக என்ன பண்ணா நமசிவாய வாழ்க திருவிழா பொருள் வேணுமாடா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, நிலம் நீர் காற்று ஆய நெருப்பு பஞ்சபூதங்கள் சேர்த்து நமசிவாயம் யார் அதனால் நாதம் தாள் வாழ்க அப்படின்னு. நாதம்னாக்கா சங்கு ஊதுறதுயா அது ஒன்று, ரெண்டாவது அல்லாஹு அக்பர் அப்படின்னு பாங்கு வராங்க 2, மூணாவது ஏசு நாதர் ஜீசஸ் கால் மணி ஓசைக்கு. அந்த நாதத்திற்கு உண்டான தலைவனாகிய நீ நாதன் என்பதினால் நாதன் காலை பிடிச்சி தாள்னா கால் நாதன் தாள் வாழ்கன்னு பாடினார். கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நம்மளை பற்றி ஒரு அவங்கள பற்றி போய் பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கள் மோகன்ராஜ் வாழ்க எங்கள் மோகன்ராஜ் வாழ்கன்னா ஏன்னா நம்ம பற்றினே நான் பின்னாடி வந்து அப்படின்னு ஒரு பட்டு வர்றோம் இல்லையா. ஆனால் கடவுளே வந்து அப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னடா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் அதான் தாழ்வாங்க. அதனால இமை ஐயா கண்ணை அசைக்கிறையா அப்படி இப்படின்னு அது உள்ள உங்களை தூக்கி வச்சுட்டேயா அது நீங்காமல் தாழ் வாழ்க அப்படின்னு பாட்டுட்டார். அப்புறம் அப்படின்னா ஈஸ்வரடி போற்றி எந்த அடி போற்றி அதனால எந்த அடி போற்றி என்னோடய அடிதான் உங்கள் அடி போற்றின்னா உனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றின்னு பாட்டு. ஏகன் ஒருத்தனை பிஸ்மில்லான் ரஹிமான் ரஹீம் ஏக இறைவன் திருப்பெயரால் இயேசுநாதர் ஏகன் ஏக இறைவன் இயேசுநாதர் எல்லாம் ஒன்று கண்ணு தான் வேறு பேர் ஒளி அவன் ஒளி. அது என்னோடய தலையில் வச்சதுனால முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து ரம்ஜானை கொண்டாடுறாங்க பிரியாணியில் பார்த்தா ரம்ஜானை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்களை போட்டு சண்டை போட முடியுமா? எல்லாம் மனிதன் ஆதாமல் படைக்கும் போது எல்லாமே படைத்தான், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் படைத்தான். அதில் வந்து பல பிரிவுகள் உருவாகிறதுனால தான் பிறையை பார்த்து என்னோட மூச்சம் பிறையை பார்க்குற உன்னோட மூச்சம் ஏசுனார நீங்க மூச்சை பிரித்து பார்த்து காற்றுல உன் மதத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் அவன் பாடம் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான்ற தாவர சகமதி எல்லா பிறப்பும் பிறந்து இலைக்க வச்சுட்டடா என்ன மெய்யே உன் பொண்ணு அடிகள்ட்டு காலை அடி பிடிச்சிட்டு இன்னைக்கு நான் வீடு விட்டேன்னு பாடினார். அதுக்கப்புறம் பாட்டி கடைசியில் டைம் இல்லாதனால ஷார்ட்டாக முடிக்கிறேன். கடைசியில் அவர் என்ன சொன்னார், சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவனுக்கு பல்லோரும் ஏற்ற பண்ணியிருந்தான். எல்லாரும் மேலே பிரம்மா இல்லை சிவன் இல்லை விஷ்ணு இல்லை சிவன்கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா நம்ம விபூதி பட்டாடின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா விபூதி கீழே இருக்கிற பட்டைக்குன்னு அர்த்தம் 3 பட்டை. கீழ் பட்டை வந்து பெருமாள், சென்ட்ரு வந்து பிரம்மா, அதுக்கு மேலே வந்து சிவபெருமாள். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3 இல்லாமல் ஒரு செயல் நடக்காது இந்த உலகத்தில். என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பு எது கலியுகத்தில் தெய்வம் பிறப்பு உருவாக்குறவன் காக்கிறவன் அவன் பெருமாள் பிறப்பு. அதாவது நிகழ்காலம் இப்போ என்ன நடக்குது யார் பெருமாளுடைய உருவம் நிகழ்காலம். இது வந்து நிகழ்காலம். இடைக்காலம்ன்றது பிரம்மா சென்டர் பகுதி நம்ம 2வது பட்டடினால 2வது அந்த பட்டை. 3வது எதிர்காலம். நம்ம யாருன்னே கேட்போம், எதிர்காலத்தில் என் பிள்ளை நல்லா இருக்கணும், பாய்கினே போகிறேன் நல்லபடியாக எங்கள் ஐயா மோன்ற நல்லா இருக்கணும், நானே வேண்டுதலோடு போகிறேன் நல்லபடியாக நல்லா இருக்கணும், எதிர்காலத்தான் நம்ம விரும்புவோம். அப்போ என்ன ஆகுது, பிறப்பு இறப்பு நடப்பு நிகழ்காலம் இடைக்காலம் எல்லாம் எதிர்காலம் தான் வைப்பாங்க. சிவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. மாரில் தோணுனவர் பெருமாள், வயிற்றில் தோணுனவர் பிரம்மா. இவர் உருவாக்கி ஒரு அணுவா பிடிச்சி ஆணை பெண்ணை பிடிச்சா நான் பெரியவனா நீ பெரியவனா, கண்ணு சொல்லுதான் நான் பார்த்தேன் கண்ணு பெரியது, மூக்கு சொல்லுது நான் சுவாசிக்கிறேன்னா கொண்டு இல்லைன்னு, பல்லு சொல்லுது நான் கடிச்சு தூக்கினாதான்டா உள்ளே போய் நீ உள்ளே போவேன்ட்டு, பெண்ணு சொல்லுது என்னோடய மார்பகம் இல்லைனா நீ அழகே இல்லைடா, நீ என்னோட பிறப்பு போனால் குழந்தைய ஒன்று பெக்க முடியாது, அந்த இவன் என்னோடய அணு இல்லைனா ஒன்றே பண்ண முடியாது. நான் பார்த்தான் கடவுள் நேராக கார்க்கு மூடியை பிடிங்கி வச்சிட்டான். பின்னாடி பட்டெக்ஸ் போகும்போது இதை பிறப்பில் வந்து வெளிக்கு போயிடுவாங்க. அதனால் பார்த்து தான் ஏன் எல்லோரும் அழுந்து நடந்து வைக்கிறான். கடவுள் மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது. கடவுள் நல்லதாக படைத்தான், எல்லாம் படைத்தான் கொண்டான். அதை வந்து நம்ம உருவாக்கின விதங்கள் நம்ம தவறாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா கலியுகத்தில் பெருமாளுடைய தயவு இல்லாமல் குலதெய்வனுடைய தயவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சாமி சிவனை போய் இருந்தாலும் அடைய முடியாது. ஞான தேசிகா சுவாமிகள் ஒருத்தர் சொன்னார், கார்த்திகை மாதம் ஒரு தெய்வம், மார்கழி மாதம் ஒரு தெய்வம், அம்பாள் மாதம் ஒரு தெய்வம் அப்படின்னா சிவன் உன்னை பெரும்பாலும் அடிப்பேன் அப்படின்னாரு ஞான தேசிக சுவாமிகள். அவர் திருவாசகம் முற்றுதல் பண்ணி அவர் பண்ணுறாரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, ஐயப்பன் தான் திருவாசக தேவாரத்தை உருவாக்கினவர் அப்படி இப்போ ஐயப்ப புராணம் பாடுறாரு. பொதுப்படியாகவே நம்ம பணம் வந்துட்டால் நம்ம மாறிடுறோம்.
பணம் வந்துட்டா எல்லாமே மாறிடும். காரணம் கேட்டால் கருவறை முதல் கல்லறை சிலரை சேருன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் மக்கள் தொகை கம்மி இருக்குது, சித்தர்கள்லாம் எல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த காலத்தில் தான் மனுஷன் வந்து அந்த மாதிரி பண்ணுறான். நம்ம மனித பிறவி வந்து ரொம்ப மோசமான பிறவி. அப்படி நான் ஆண்டவன் என்ன கேட்குறேன்னா, ருத்ராட்சம் தெரிஞ்ச அதிகாரிகள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பிறவி இல்லை. அப்படி வந்து அவர் எனக்கு ஒரு பிறவி எனக்கு கொடுத்தாருனாக்கா அவருடைய கால் பாதிலேயே இருக்கணுமே தவிர இன்னொரு பிறவி வேண்டாம் தான் ஐயோ நான் வேண்டுவேன். அதனால் உலகெல்லாம் ஓதற்கு அரியவன் நிலவு ஒளி மேனியன். இந்த நிலவு பலன்னு மின்னுவான். அவனுக்கு ஏது தாய் மிலி தந்தை இலி தான் தனியும் அவனை சொல்லுவாங்க எல்லாமே. பொண்டாட்டி இருக்குது, பொண்ணு இருக்குது, முருகர் இருக்கிறாரு, விநாயகர் இருக்கிறார், அதெல்லாம் சும்மா பேச்சு. அவர் உருவாக்கினது கருத்தரித்து பார்வதி அம்மாவோட உடலை கொண்டு கருத்தரித்து பெற்றாரா? இல்லை, நெற்றியோட 6 கமலங்களை நிறுத்தி போகுது. அப்போ அதை வச்சு தான் அவர் பிறந்தார் முருகப்பெருமான். முருகப்பெருமானை சொல்ல முடியுமா? இந்த மாதிரி வந்து நீ வந்து அப்பா யாரும் கேட்டால் சொல்லுவார். எங்கள் அப்பா நெற்றிலேருந்து பிறந்ததுனால அவர் அறுபடை வீடு கொண்டு பிறந்தார். சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை. அப்பேற்பட்ட மாணிக்கவாசர் என்ன சொன்னார்? போற்றி திருவள் பதிகத்தில் கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதுன்னார் மாணிக்கவாசர். இந்த கற்ற மனமானது கல்லான மனமானது மற்றொரு தெய்வத்தை கனவுல நினைக்க மாட்டேன்னார். ஆனால் அப்பேற்பட்டவர் அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன்னு சொன்னார். அறுபரத்து ஒருவன்னா யார்? சிவபெருமான். அவனியில் வந்துன்னா குருபரன்னா முருகன். அப்போ என்ன சொல்கிறாரு? அவருக்கு உணர்ந்து போச்சு, முருகப்பெருமான் தான் சிவன், சிவன் தான் முருகப்பெருமான் அப்படியே உணர்ந்து போச்சு. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவன் என்ன பதில் சொல்ல போகிறான்? முருகப்பெருமான சிவபெருமானம். அவனை தேடி ஒரு எங்கே இருக்கிறான்? அவன் எங்கேயுமே இல்லை. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணி நின்ற கோடி. அது என்ன ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை தெரியுமா யாருக்குண்ணா? அப்படியே நிற்போம் கொஞ்சம் மலையை பார்த்து. இந்த மலையை பார்த்து ஒரு ரகசியம் சொல்கிறேன். இது சொல்லிட்டு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை ஓடி 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 என் உட்கலந்த ஜோதி என் உட்கலந்த ஜோதியை ஓடி ஓடி அலையிறோம். மலையை காட்டவா ஓடி 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 உட்கலந்து என் உள்ளே இருக்கிறான். நாடி 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 நாட்கள் கடந்து போய் அவனை தேர்ற நாடி நாடி நான் நாட்களுக்கு வாடி 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 மாண்டி செத்து போனது எத்தனையோ பேர் கோடி 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 எண்ணிருந்த கோடி. இப்போ இதோடைய என்ன விஷயம் நான் கேட்டாங்க, இந்த மலை பாருங்க, உங்களுக்கே காட்டுறேன் பாருங்க. சரி சரி சிவலிங்கம் அது மட்டும்தான். யானை உருவம் படுத்துக்கிட்டு அப்படியே மேலே வந்து ஆசீர்வாதம் பண்ணது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தபடி அங்கேருந்து பார்த்தா கருடன் வந்து அப்படியே ரெக்கை மிச்சின்னு பின்னாடி தலை மிச்சின்னு அப்படியே அப்படி படுத்துங்கிற மாதிரி இருக்கும். சிவபெருமான் லாங்கில் போனதா பார்த்துங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்கய்யா? நிறைய பேசுனீங்க, வேணா யூஸ்ஃபுல்லாக. உங்கள் பேர்